Taste the Daily. பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாது, ஆனால் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் தெரிவித்தார். கோவை புதூர் 7 ஹில்ஸ் வளாகத்தில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன், நடிகர் தாமு உள்ளிட்ட பலர் பங்கேற்று 50,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைவரும் ஒவ்வொருவரும் 5 மரக்கன்றுகள் நடுவோம் என உறுதிமொழியேற்றனர். குறைந்தபட்சம் 5 மரக்கன்றுகளையாவது நட்டு வளர்த்து பாதுகாத்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன். ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன். பொதுமக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன். தொடர்ந்து பேசிய நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன், மரக்கன்றுகள் நடுவதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், மரங்கள் வளர்வதற்கு தடையாக உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை கையாள்வதில் பொதுமக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அது ஒழிக்க முடியாது, கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பின்ஸ்லாம் தனித்தனியாக வைக்கிறோம். அதையும் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபுட் வேஸ்ட் தனியாக, மக்கிற குப்பை தனியாக, பிளாஸ்டிக் குப்பை தனியாக அதையும் நம்ம பிரித்து பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மண்ணுக்குள்ளே பிளாஸ்டிக் போகாமல் நம்ம இந்த அருமையான இந்த பூமியில் இருக்கிற நல்ல மண்ணை நம்ம காப்பாற்ற முடியும்.